அரசு பணியாளர்களுக்கான சம்பள உயர்வு தொடர்பில் வெளியான தகவல். எதிர்காலத்தில் அரசு பணியாளர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்படும் என்றும், கல்வி சீர்திருத்தத்திற்கான யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை சமர்ப்பிக்க அனைவருக்கும் வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். பிரதமர் மற்றும் ஆசிரிய அதிபர் தொழிற்சங்க கூட்டணியினருக்கு இடையே இன்று அலரி மாளிகையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இதனை கூறினார். அஸ்வசும சிறந்த திட்டம் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் ஆவேசம். வறுமை நிலை தொடர்பில் எவ்வித புரிதலுமின்றி அஸ்வசும திட்டத்தின் வெற்றி குறித்து எவ்வாறு தீர்மானிக்க முடியும்? வறுமையை ஒழிப்பதற்கு முன்னர் காணப்பட்ட திட்டங்களை விட அஸ்வசும சிறந்ததென கூறுவதை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். எதிர்காலத்திற்கான பட்ஜெட் என்ற தொனிப்பொருளில் நேற்று வெள்ளிக்கிழமை கொழும்பில் நடைபெற்ற மாநாடொன்றில் கலந்து கொண்ட போதே எதிர்க்கட்சித் தலைவர் இதனை கூறினார். அர்ஜுனாவை கடுமையாக தாக்கி பேசிய ஸ்ரீதரன். மக்களினுடைய தேவைப்பாடுகளை நாடாளுமன்றத்தில் தமது தரப்பு பேசுவது பிழை என்றும், நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தான் பேசுவது மாத்திரம் சரியென்றும் கூறும் ஒரு நிலைப்பாட்டில் இருப்பதாக ஸ்ரீதரன் குற்றம் சாட்டியுள்ளார். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தைட்டி விகார விவகாரம் தொடர்பில் அர்ஜுனா ராமநாதன் கூறிய விடயங்களை மேற்கோள் காட்டி ஊடகவியலாளர்களினால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இதனை கூறினார். சாணக்கியனுக்கு ஒதுக்கிய நிதியில் பெரும் மோசடி. மட்டக்களப்பு மாவட்டத்திற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுக்கு ஒதுக்கப்பட்ட 400 மில்லியன் ரூபாவில் இல்லாத விளையாட்டு மைதானம் ஒன்றிற்கு 5 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் பட்டிருப்பு தொகுதி அமைப்பாளர் கிருஷ்ணபிள்ளை வதனகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். மட்டக்களப்பு மத்திய வீதியிலுள்ள ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் காரியாலயத்தில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். இரு தரப்பினரிடையே மோதல். பன்னல பலவா பகுதியில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் பெண்ணொருவரும் இளைஞர் ஒருவரும் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். போலி வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள ஒரு குழுவிற்கும் தெருநாய்களுக்கு உணவளிக்கும் சிலருக்கும் இடையே நேற்று இரவு 8 மணியளவில் இந்த மோதல் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். பண்ணையில் இருந்த பல கோழிகள் தெருநாய்களால் கொல்லப்பட்டதாக கூறிய நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் அதிகரித்து மோதலாக மாறியுள்ளது. புதிய கல்வி சீர்திருத்தங்கள். 2026ஆம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்படவுள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. குறித்த கலந்துரையாடல் கல்வி அமைச்சு, தேசிய கல்வி நிறுவனம், பரீட்சைகள் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் கல்விக் கொள்கை குழுவின் பிரதிநிதிகளுடன் நேற்று அலரி மாளிகையில் இடம்பெற்றுள்ளது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த கல்வி அமைச்சர், புதிய கல்வி சீர்திருத்தத்தினூடாக அழகியல் பாடங்கள், சுகாதாரம் மற்றும் உடற்கல்வி ஆகியவை நீக்கப்படாது என தெரிவித்துள்ளார். சீனாவில் இடம்பெற்ற அனர்த்தம். சீனாவில் இன்று சனிக்கிழமை ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 30 பேர் காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தென்கிழக்கு மாகாணமான சிசுவானில் உள்ள மலை கிராமம் ஒன்றில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதில் 10 வீடுகள் புதையுண்டு உள்ளமை குறிப்பிடத்தக்கது.